வீடியோ பதிவுகள், சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட மின்னணு ஆவணங்களை பொதுமக்கள் பார்வையிடுவதை தடுக்கும் வகையில் ஒன்றிய அரசு தேர்தல் விதிகளில் திருத்தம் கொண்டு வந்துள்ளது. சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட மின்னணு ஆவணங்களை பொதுமக்கள் பார்வையிடுவதை தடுக்கும் வகையில் மத்திய அரசு தேர்தல் விதிகளில் திருத்தம் கொண்டு வந்துள்ளது. இதுவரை தேர்தல் தொடர்பான அனைத்து ஆவணங்களும் பொதுமக்கள் ஆய்வுக்கு கிடைக்கும் வகையில் தேர்தல் நடத்தை விதிகள் இருந்தன. சண்டிகர் மேயர் தேர்தல், ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் ஆகியவற்றில் வாக்குச்சாவடியில் பதிவான சிசிடிவி காட்சிகள் நீதிமன்ற உத்தரவின் மூலம் வழங்கப்பட்டன. இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையின் பேரில் மத்திய சட்டத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் பொதுமக்களின் ஆய்வுக்கு கிடைக்கும் ஆவணங்களை கட்டுப்படுத்தும் வகையில் தேர்தல் நடத்தை விதிகள் 1961 விதி 93 சில திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இனி ஆவணங்கள் மட்டும் பொதுமக்கள் ஆய்வுக்கு வழங்கப்படும் என்றும் சிசிடிவி மற்றும் வீடியோ பதிவுகள் வழங்கப்படாது என்றும் கூறப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடியில் பதிவாகும் சிசிடிவி காட்சிகளை வழங்கினால் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் அதனை மாற்றி அமைத்து தவறாக பயன்படுத்த வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளதால் அத்தகைய தவறான பயன்பாட்டை தடுக்கும் விதமாக சிசிடிவி காட்சிகள் இனி வழங்கப்படாது என்று கூறப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் சிசிடிவி காட்சிகளை அளிப்பது வாக்காளர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர்களின் ரகசியங்கள் வெளியாகும் அபாயம் உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. ஆனால் இந்த திருத்தமானது தேர்தல் வெளிப்படைத்தன்மைக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமையும் என்று சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இது தேர்தல் ஆவணங்களை பொதுமக்கள் பெறுவதற்கான உரிமையை மோடி அரசு பறிக்கும் நடவடிக்கை என அவர்கள் கண்டித்துள்ளனர். தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மைக்கு ஏன் அஞ்சுகிறது என்று கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ஜெயராம் ரமேஷ் இதனை சட்டப்படி எதிர்கொள்ள வேண்டும் என எக்ஸ் தளத்தில் கூறியுள்ளார். அண்மை காலமாக தேர்தல் ஆணையத்தால் செயல்படுத்தப்படும் நடத்தை விதிகளால் தேர்தல் நடைமுறைகளின் மேல் உள்ள நம்பகத்தன்மை வேகமாக அழிவது பற்றி காங்கிரஸ் கூறி வந்தது தற்போது உண்மையாக இருப்பதாகவும் திரு ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.